Praise the Lord, glory to God. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி டெமோ வெர்ஷன் காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதோடைய ஒரு சின்ன கண்டினியூவேஷன் தான். ஸோ இதை ஃபஸ்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னென்ன சிஸ்டமில் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு பேசிக் ஐடியாஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போயிட போகிறேன். ஏன்னா ரொம்ப டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல எனக்கு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்காக நான் போயிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து கிக் பர்ஃபார்மர் ஒரு மெயின் ஸ்டேஜுக்கான அல்டர்னேட்டிவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ மெயின் ஸ்டேஜுக்கும் நம்ம கிக் பர்ஃபார்மருக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான விஷயம் கிக் பர்ஃபார்மரில் தான் அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கிக் பர்ஃபார்மரில் இருக்குது. அதே போல் மெயின் ஸ்டேஜுக்கும் இதுக்கும் வந்து ஐ திங்க் இட் இஸ் அகெயின்ஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ்க்கெலாம் பேசலை. திங்ஸ் வந்து நம்ம கிக் பர்ஃபார்மரில் நமக்கு வந்து வெர்ஸ்டைலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து மேக்கில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய விண்டோஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி திங் நீங்கள் கிக் பர்ஃபார்மரை பொறுத்த வரைக்குமே காஸ்ட் கொஞ்சம் மெயின் ஸ்டேஜை காட்டும் ஹெவியாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் ப்ரொவைடடாக இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் இப்போ மெயின் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிக் ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும், அதை ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது சடனாக அதில் போய் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் கிக் பர்ஃபார்மர் அப்படி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் லேர்ன் பண்ணோன்னு ஈஸியாக நீங்களே அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் மூவ் பண்ணிடலாம் இதில். ஸோ ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுமே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். சின்ன ஐடியாஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இதில் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெயின் ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள் அதில் இல்லாதது இதில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதே போல் மெயின் ஸ்டேஜில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக அதில் பண்ணியிருப்பாங்க. பட் அது நம்மளுடைய நோக்கம் இல்லை. லைக் நம்ம வந்து ஸ்பீக்கரில் சவுண்ட் நம்மளுடைய ப்ளே பண்ணும்போது நல்லா வரணும். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று டோன்ஸ், ஐ திங்க் மெயின் ஸ்டேஜில் வந்து இன்பில்டாகவே நமக்கு வந்து அந்த டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. பட் கிக் பர்ஃபார்மர் அப்படி இல்லாமல் ஸோ இது வந்து டோன்ஸ் வந்து இதில் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம வந்து விஎஸ்டி ப்ளக்கினை பேஸ் பண்ணி தான் இது இருக்க போகுது. ஸோ மெயின் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ளக்கின் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வயலின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வர் ப்ளக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட் லைப்ரரி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ். நீங்கள் விஎஸ்டி ப்ளக்கினில் நீங்கள் கண்டிப்பாக எல்லா மியூசிஷியன்ஸோட சிஸ்டமும் அது இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ளகின்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் எப்படி பார்த்தாலும் மெயின் ஸ்டேஜில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மெயின் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற சில ஆப்ஷன்ஸுமே இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுன்றது. ஸோ ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசஸ்க்குள்ளே நடக்கும் அது, சரிங்களா? ஸோ டோன் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங்கான ஒரு விஷயம். மைட் பி இன் ஃப்யூச்சர் கிக் பர்ஃபார்மரும் அவங்களும் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே இன்பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது ஏன் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிகாஸ் இதை டிசைன் பண்ணவனுமே ஒரு லைவ் ஸ்டேஜில் ப்ளே பண்ணுறவங்க. ஸோ அதனால் அந்த 2 மியூசிஷியன்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேரை லைவ் ஸ்டேஜுக்காகவே தனியாக டிசைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் இந்த சாஃப்ட்வேர். ஸோ கிக் பர்ஃபார்மர். ஸோ இதோடைய டவுன்லோடிங் நான் கீழே வெப்சைட் லிங்க் தரேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பை பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். அண்ட் இந்த டோன்ஸ், இந்த பேச்சஸ்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரே விஷயந்தான் பண்ணணும். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுனால எந்த யூஸுமே இருக்காதுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த குரூப் இருக்குது, நான் குரூப்பில் தான் எல்லாமே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நான் டீச் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல நான் அங்கே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் இதை பற்றின இன்ஸ்டாலேஷன், இதை பற்றின ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து என்னுடைய டெலகிராம் அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பாக சிஸ்டம், நம்ம என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்லேயும் சரி மேக்லேயும் இது ஒர்க் ஆகும், சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நீங்கள் வந்து மேக்கை பொறுத்த வரைக்கும் 10.9 மேக் ஓஎஸ் 10.9 இருக்கணும். அது இன்டெல் இதில் இருக்க திங்ஸ்க்கு. இதுவே நீங்கள் வந்து ஆப்பிள் சிலிக்கானோட இருக்கிறீங்கன்னா லைக் நீங்கள் வந்து 10.14க்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். விண்டோஸை பொறுத்த வரைக்குமே விண்டோஸ் 7 இருந்தால் கூட இது சப்போர்ட் பண்ணுது,
சர்வீஸ் பேக் 1 இருந்தாலும் 64 பிட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கான்ஃபிகரேஷன்லாம் 64 பிட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ விண்டோஸ் 7 இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய பேர்கிட்ட இருக்கவே இருக்காது, வாய்ப்பில்லை. ஸோ அதுக்கு மேலே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் படி இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் 10 and 11 தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இதுக்குள்ளே விண்டோஸ் 10 and 11 நீங்கள் இன்ஸ்டாலேஷன்ஸ் ப்ராசஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கண்டிப்பாக மெமரி சைஸ் முக்கியம். மெமரி ஏன்னா நமக்கு வந்து இது லோடு எப்படி எடுக்க போகுதுன்றது. ஸோ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கிக் பர்ஃபார்மர் சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த டோன் எந்த டோன் ப்ளே பண்ண போகிறோம் அப்போ மட்டும் அந்த லோடு உள்ளே போகும் மெமரிக்கு. ஸோ தட் இது வந்து ப்ரிமிட்டிவ் லோடுன்னு நம்ம சொல்கிற மெத்தடாலஜிஸில் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ மச் டீட்டெயில், பட் இட் இஸ் வெரி லைக் இந்த CPU ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் இந்த ரேம் சைஸ் ரொம்ப முக்கியம் இந்த மெமரியில். ஸோ ரேம் வந்து கம்பல்சரி மினிமம் நீங்கள் 8 GB கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், கவர்மெண்ட் லேப்டாப் இதில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 4 GB. ஸோ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அது யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, அது ஒன்று. ரெண்டாவது, ஸோ 8 GB இஸ் மினிமம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கண்டிப்பாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுருக்க பிசி ஸ்பெசிஃபிகேஷன் படி நான் 16 GB வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ அது கூடவே வந்து 1 TB என்னோட இது இன்டர்னல். ஸோ அது தவிர்த்து நான் எக்ஸ்டர்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 TB கிட்ட எக்ஸ்டர்னல் நான் வச்சுருக்கேன். ஸோ மீனிங் நமக்கு கண்டிப்பாக மெமரி அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஸ்டுடியோ ஒர்க்கில் இருக்கிறோம், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட இன்பில்டாக 250 GB இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ளகின்ஸ் அண்ட் டோன்ஸை நீங்கள் ரெடி பண்ண முடியும். அதுக்கு 250 GBயில் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. 250 GB நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லைவ் ஸ்டேஜுக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ சில டோன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறது இருக்கும், சில நல்ல டோன்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி சைஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நிறைய பேர் என்ன டவுட் இருந்தால் எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. பட் அந்த ப்ராப்ளம் என்னென்னா அதுக்கேற்ற மெமரி வேணும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டெஃபினட்டாக SSD எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா சில பேர் என்ன தப்பு பண்ணிவிடுவீங்கன்னா 2 TB வந்து 10,000 ஐ திங்க் 2 TB இல்லை, ஐ திங்க் 4 TB இப்போ வந்து நார்மல் ஹார்ட் ட்ரைவ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் SSDக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. SSD தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கு இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டுடியோ ஒர்க்கிங்கில் பண்ணும்போது வாங்கியிருக்கணும். ஸோ அதனால் செலவு கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் SSD அந்த மாதிரி டைப் ஆஃப் மெமரிஸ் வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடியோவை வந்து நம்ம எப்படி இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ் ஆகுதுன்றது. ஸோ அதுக்கு அதில் சில செட்டிங்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ண வேண்டியதையும் நான் அதில் காமிக்கிறேன். அதே போல் எக்ஸ்டர்னல் ஆடியோ இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெக்கமெண்டடாக அந்த சாஃப்ட்வேர் சைட்லேயே சொல்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆடியோ இன்டர்ஃபேஸ் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். இன்டர்னலாக சவுண்ட் கார்ட்ஸ் இருக்கும், பட் அது வந்து ஒர்க் ஆகலாம், பட் அந்த அளவுக்கு அது வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் வந்து கிக் பர்ஃபார்மர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆடியோ இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா, ஸோ இதில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஆப்ஷனில் இப்போ ஜென்ரல்னு ஒரு கேட்டகரி இருக்குங்களா, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலான ஐடியாஸ். இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாகவே தான் அதில் வியூஸில் இதில் எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆடியோ இன்புட் போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் ரைட் யூஸ் பண்ணுறேன், ஸ்கேர்லெட். ஸோ தட் இஸ் 2i2 அது அந்த மாடல் 4th ஜென்ரேஷன் மாடல் அது. ஸோ அதுக்கப்புறமா மிடி போர்ட்ஸ்க்கு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இது நொவேஷன் MK261 யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இது ரெண்டு மெயின். இது நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இப்போது இந்த சாம்பிள் ரேட், நான் சாம்பிள் ரேட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த ஆடியோவில் சாம்பிள் ரேட்டை எப்பயுமே இந்த 272 இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா 6.2 millisecond இஸ் மோர் தென் எனஃப். அந்த அளவுக்கு டிலே இருந்தால் போதும். ஸோ இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சாம்பிள் ரேட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 44 தான் அதிகமாக நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கான்டாக்ட் லைப்ரரிஸ் இல்லை நிறைய ப்ளகின்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே இதில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகப்படுத்த சாம்பிள்ஸ் நிறைய லோட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டிலே வரும். ஐ திங்க் டிலேனா ரொம்ப பெருசாக இல்லை, 6.2 millisecond ரொம்ப கம்மி. ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 11.2 millisecondsனால் கொஞ்சம் டிலே அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிலேவே இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, 272 சாம்பிள்ஸ் ரேட்டே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த மூணு இம்பார்ட்டண்டான ஏரியா இதுதான். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூணுமே என்னன்றதை நான் சொல்லிடுறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது பேனல். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேனல். இதுதான் நம்ம லைவ் பர்ஃபார்மன்ஸில் இருக்க வேண்டிய இடம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கும் பொழுது இதுதான் இருந்திருக்கும். ஸோ இது எடிட்டர்.
ஸோ இந்த பேனலில் என்னென்னலாம் வேணுன்றதை நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணலாம், எடிட்டில் எடுத்துகிட்டு வரல முடியும். சரிங்களா? இது ரெண்டுத்தோடைய ரொம்ப முக்கியமான இடம் தான் வயரிங். ஸோ இந்த வயரிங்கில் தான் மேஜரான ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வயரிங் செக்ஷன் நீங்கள் போனீங்கன்னா இதிலலாம் கவனிங்க, வயரிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், மீட்டர்ஸ் இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூல் கெட் நன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சிம்பிள் அண்ட் மீட்டர்ஸ்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், என்னோடய மைக் வந்து இதில் இருக்குது. ஸோ நான் வயரிங் இப்படி பண்ணுறேன். சரி, இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும். சரிங்களா? இப்போ சவுண்டிங் வந்து அவுட்புட்லேயும் இப்போ இந்த சிக்னல் இங்கே ஃப்ளோ ஆகிறது தெரியும். இன்கேஸ் இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸோ சிக்னல் ஃப்ளோ ஆகாது. சரிங்களா? பட் இங்கே இன்னொரு ஆப்ஷன் கவனிங்க, ரெக்கார்டிங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அது நல்லா கிளாரிட்டியாக ரெக்கார்ட் பண்ணணுன்னா நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட்டை சேர்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போது நான் இங்கே இந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேச இந்த இந்த க்ளோ ஆகுது பாருங்கள். ஸோ இது தான் மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இது நீங்கள் நன்னில் வச்சுருந்தீங்கன்னா, இன்கேஸ் சில டைம் டிஃபால்ட் நன்னில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பேசின அந்த சிக்னல் எதுவும் ஃப்ளோ காமிக்காது, கனெக்டட் மட்டும் இருக்கும். சிம்பிள்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளோ எங்கே நடக்குதுன்னு காமிக்கும். ஸோ மீட்டர்ஸ் வச்சிங்கன்னா என்ன லெவலில் நடக்குதுன்றது காமிக்கும், அவ்வளோதான். ஸோ இது நடுவில் இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஆடியோவுக்கு இங்கே போகிறதுக்குள்ளே நம்ம சில விஷயங்கள் நம்ம இன்பிட்வீனில் பண்ண முடியும். இது ஆடியோவுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ மிடி இன் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்ம கீபோர்ட்லேருந்து ப்ளே பண்ணுற நோட்ஸை வந்து இது ரெகக்னைஸ் பண்ணி அந்த நோட்டுக்கு சவுண்டை எப்படி கீபோர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு பதில் அந்த சாஃப்ட்வேர் மூலம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதில் நிறைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போது ஒரு சின்ன ஐடியாக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கோ வித் நம்ம ஸ்வர்ப்ளக்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ ஸ்வர்ப்ளக் வந்து மோஸ்ட்லி இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இப்போ இது ஒரு ப்ளகின் சொல்லப்போனால், இப்போ இந்த ப்ளகினில் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் இந்த ப்ளகின் எல்லாமே வந்து நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இன்ஸ்டாலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் சொல்கிறேன். ஏன்னா தெர் இஸ் ஒன் திங் பிஹைண்ட் இட். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இந்த பன்சூரின்ற ஒரு வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணால், சரிங்களா, இங்கே மிடி சிக்னல் ஃப்ளோ ஆகும். பட் என்னென்னா இங்கே காமிக்காது. ரீசன், இந்த மிடி வந்து இது கூட கனெக்ட் ஆகணும், இந்த மிடியோட கனெக்ட் ஆகணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணலாம், வெளியே கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோன்னா யூ வில் கெட் த சவுண்ட். பட் என்னென்னா இன்னும் இதில் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ மிடி கீபோர்ட்லேயே இங்கே நமக்கு மிடி இன்னுன்னு வரத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய லைக் லோயர் ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இதுலேயே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. மைட் பி நெக்ஸ்ட் திங்ஸில் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஸ்வர்ப்ளக்லேருந்து நமக்கு டேரெக்டாக இப்போ ஆடியோ எப்படி போகுதுன்னா, நம்ம மிடி இன் கொடுக்குறோம், அந்த மிடி சப்போர்ட்டடாக அதை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அந்த சவுண்டு இது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வேலை இங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போது இது பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் ஆஃப் ப்ளகின். ஸோ அதனால் மேலே அங்கே மென்ஷன் ஆகுது பாருங்கள், நேம் வந்து ஸ்வர்ப்ளக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபார்மேட் VST3 இருக்குது. சரிங்களா? ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இது லேட்டன்சியும் காமிக்குது, அதில் எத்தனை சாம்பிள்ஸ் அண்ட் பிளேயிங்கில் இருக்குன்றது நமக்கு வந்து என்ன பண்ணோம், அது காமிக்கவும் செய்யும். சரிங்களா? ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம ப்ளே ஆகிட்டு வரும்பொழுது நடுவில் நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். இதுதான் ஸ்டுடியோவில் அதிகமாக நம்ம பண்ண வேண்டிய காரியமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளக்கின்னு பொழுதே நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளக்கின்னா நமக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிக் பர்ஃபார்மர் அதை ரெகக்னைஸ் பண்ணும், அது இன்ஸ்ட்ருமெண்ட்டா இல்லைனா அது எஃப்எக்ஸ் ப்ளகினான்றதை செக் பண்ணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் சில சேஞ்சஸ் பண்ணணும். ஈவன் ப்ளகின், இப்போது நீங்கள் இந்த ப்ளகின்குள்ளேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் எஃப்எக்ஸ் இருக்குது. சரிங்களா? யூ ஹாவ் EQs இருக்கீங்க. சரிங்களா? பட் எக்ஸ்டர்னலாக ஒரு கண்ட்ரோல் நம்ம எப்பயுமே இங்கே வைக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக ஒரு தடவை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், அடுத்ததில் நான் உங்களுக்கு வேறு சில ஷார்ட்கட்ஸோடு சொல்கிறேன். ஸோ இப்படி கனெக்டட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணுறோம். இப்போ ப்ளே பண்ணும் பொழுது இப்போ இங்கே இந்த நோட்ஸை காமிக்கும். ஸோ இதில் என்னென்னா தம்ப் ரூல் ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் ஒர்க்கிங், நீங்கள் வந்து இந்த இடத்த லோ கட் பண்ணிவிடுங்க. 50 கீழே நமக்கு எப்பயுமே அந்த சவுண்ட் தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் புட் இட். அண்ட் நம்ம வந்து இன்னும் கூட ஷெல்ஃப் வச்சு இன்னும் கொஞ்சம்
ஓகே, இவ்வளோ கட் போதும். சரி, இப்போது ஸோ இதில் வந்து நம்ம இப்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எது நல்லா இருக்குன்றதை செட் பண்ணி ஸோ கொஞ்சம் நம்ம லோயர் பண்ணணும். ஸோ ஈக்யூனா இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைக் பூஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் நம்ம லோவாக எங்கே லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு நாய்ஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கட் பண்ணி ஓகே. ஸோ நான் ஓகே சரி, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு நாய்ஸி ஃபீல் இருக்குது. ஸோ விசிலிங் சவுண்ட். ஸோ ஓகே சரி, இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளகின். ஸோ இது எல்லாமே அந்த ப்ளகினோடைய அந்த 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 வயரிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துரும். ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது வந்து எஃப்எக்ஸ் ப்ளகின்றது அது இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கலர்ஸே உங்களுக்கு காமிக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு எக்ஸ்ட்ரா திங் இருக்குது. சரி, இப்போது இதோட முடிஞ்சிடாது, ஏன்னா இதுக்கப்புறம் அது கொஞ்சம் கண்டினியூஸாக நல்லா போகணுன்றதுனால ஜஸ்ட் புட் சம் கைண்ட் ஆஃப் அ கம்ப்ரெஸர் இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் புட் டைரக்ட்லி டிலே ஓவர் இட். ஸோ ஜஸ்ட் கம்ப்ளீஷனுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொரு டுட்டோரியலாக இதெல்லாம் எப்படி நான் பண்ணியிருந்தேன் அந்த பேச்சஸோடு சேர்த்து நான் காமிக்கிறேன். ஸோ தட் அது உங்களுக்கு புரியும். இப்போது நான் இப்போ டேரெக்டாக இது மேலே அப்படியே வச்சோடனே கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் அண்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கனெக்டட். ஸோ இப்போ இதை நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீட்பேக் ஸோ இன்னும் சில விஷயங்கள் இதில் பண்ணணும், லைக் கம்ப்ரஸர் நிறைய ஆடப் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு இதில் கட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம ரொம்ப இதில் ஃபுல்லாக உள்ளே போகக்கூடாதுன்றதுனால இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இப்படி நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது உள்ள நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆடப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ப்ளகின். ஸோ இந்த ப்ளகின் தான் இப்போ பிரச்சனை. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் வச்சுருக்க இதுவே நான் ரேக் ஸ்பேஸே கொடுத்தாலும் நீங்கள் அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ரீசன், நீங்கள் போட்ட உடனே இதெல்லாம் மிஸ்ஸிங்னு காமிக்கும். ரீசன், நீங்கள் இந்த ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோக்குள்ளேயே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அடுத்தது, இப்போ நீங்கள் ஆடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த திங்ஸ் நடக்கும். அதே போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரேம் சைஸ் அதாவது அட்லீஸ்ட் ஒரு 8 இருக்கணும். 16 GB இருந்தால் கொஞ்சம் நல்லது ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கணும். ப்ராசஸர்ஸ் இன்டெல்லில் நீங்கள் i5லேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. லாஸ்ட் 10 இயர்ஸில் நல்ல ஸ்பெக்லர் தான் இருக்குதுன்னு சொல்லி தான் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த காரியங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது, இப்போ நான் ஒயரிங் பண்ணியிருக்கேன்ல, இப்போது பேனலுக்குள்ளே போகலாம். இப்போ பேனலில் போனீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது எதுவுமே இங்கே காட்டாது. என்னென்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் வந்து இந்த கண்ட்ரோல் ஒன்று பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிலே இருக்குது, இது வந்து EQ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ எஃபெக்ட்ஸை கொஞ்சம் அதோடைய எஃபெக்ட்ஸோட மிக்ஸ் பண்ணுறதை அதிகப்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ நான் வாசிக்கிறேன். ஸோ இது மிக்ஸ் அதிகப்படுத்துது. இப்போ நான் கட் பண்ணிடுறேன், தெரியுதுங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலையும் அதே போல் இந்த ஸ்வர்ப்லகோடைய இந்த கெயின், இந்த வால்யூம் கண்ட்ரோல், சரிங்களா, இது பண்ணுறதுலாம். அதே போல் இங்கே வந்து இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷலான திங் வந்து கெயின் கண்ட்ரோல். நம்ம கெயினை இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனியாக இப்படி ஒரு கெயின் கண்ட்ரோல், இது ப்ளகின் கிடையாது, இன்பில்டாகவே இது இருக்கும். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தி நடுவில் வச்சுருங்க போதும். ஸோ அப்போ இதையும் நம்ம தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வால்யூமில். ஸோ இப்போ ஓவரால் வால்யூம் இங்கே எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டிலேவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல் இந்த ப்ளகினோடைய இந்த கெயின் வேல்யூஸை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸை நான் சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன், எடிட்டுக்கு போயிடுங்க. ஸோ இந்த முதல்ல நேம் மாற்றிக்கலாம், ஜஸ்ட் ஃப்ளூட்டுன்னு போட்டுக்கலாம் ஒரு நம்மளுடைய ஒரு ஐடியாக்காக. சரிங்களா? ஃப்ளூட் கொடுத்துட்டு எடிட் போயிடலாம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு இதில் நிறைய நாப்ஸ் இருக்கும், நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து வால்யூம்ன்றதுனால நம்ம வால்யூம் ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைப்லேயே போகலாம். பிளாக் கலர் அது கொடுத்துக்கிறேன். ஓகே, அகெயின் ஒரு ஸோ நீங்கள் வேணும்னா லைக் வேறு கலர்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. பட் நான் இப்போதைக்கு ஒரு சின்ன ஐடியா. சரிங்களா? ஸோ இதில் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் இங்கே வந்து இதை கிளிக் பண்ண உடனே இங்கே நோ ப்ளகின்னு காட்டுதுங்களா? இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்வர்ப் ப்ளக் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஸ்வர்ப் ப்ளக்கில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்றதை அது பார்க்கும். ஸோ அதில் வந்து அந்த கெயின் இருக்குது, பேன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன், கெயினை தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது இங்கே கண்ட்ரோல்டாக இங்கே நிற்கிது. சரிங்களா? ஸோ இப்போது அதே போல் நான் இன்னொரு விஷயத்தை பண்ணிடுறேன். ஸோ இது நெகட்டிவ் மோடு. ஓகே. ஸோ இன்னும் EQ பண்ணலை, பிகாஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதில் கம்ப்ரெசர் ஆட் பண்ணலை நான் இன்னும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ரிவர்ப் போடல, அப்படியே இருக்கட்டும். சரி, இப்போது இது கெயின். இப்போ நான் சொன்ன மாதிரி இது கெயின் வந்து ஸ்வர்ப் ப்ளக்கோட கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிலே வச்சுருந்தோம்ல அதோடைய மிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கலாம். ஸோ இதில் இதை மட்டும்தான் இல்லை, எதை வேணால் நீங்கள் வைக்கலாம். லைக் இதில் நீங்கள் அந்த டிலே ஸ்ப்ரெட் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அது நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஸோ இப்போ இந்த இதுவை வந்து நான் வந்து ஒரு கடைசியாக ஒரு கெயின்காக வச்சுருந்தால அந்த கண்ட்ரோல் இங்கே வச்சிடலாம். அது வந்து கெயின் அப்படின்னு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த எடிட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேனல் வரும். ஸோ நல்லா கவனமாக எடுத்துக்கோங்க. எடிட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணுறது தான் இந்த பேனலுக்கு வரும். ஸோ அதனால் எடிட்டும் பேனலும் லிங்க்டாக இருக்கும். நீங்கள் வயரிங்கில் என்னென்னலாம் செட் பண்ணுறீங்களோ அது உங்கள் எடிட்டில் வந்து நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எடிட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அந்த ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணலாம். அந்த கீஸ்க்கு நீங்கள் அசைன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பேனலுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இந்த பேனலில் இது இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் லைவில். ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தெரியுதுங்களா? இப்போ வந்து இந்த டிலே அதிகமாகுது. இப்போ டிலே டோட்டலாக கட் ஆகிடுச்சு. ஸோ டிலே மிக்ஸை நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து கெயின், ஓவரால் கெயின் இது. ஸோ இது போத்தா சேம். ஏன்னா இப்போ இதோட சவுண்டை நான் இங்கேயே கட் பண்ணிட்டேன்னா எந்த வால்யூமே வராது, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஓவரால் கெயின் வெளியே எடுத்துகிட்டு வரேன். சரி, இப்போ அதே போல் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஆடப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த ரேக் ஸ்பேஸில் ரேக் ஸ்பேஸில் இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் இதுலேயும் சில வேரியேஷன்ஸ் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ நான் எடிட்டிங் அகெயின் இந்த வயரிங் போகிறேன். இந்த இடத்துல இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு வேளை ஒரு பியானோ எடுத்துக்கலாம். டீசர். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரேண்டமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ப்ளகின்ஸ் எல்லாமே சரிங்களா? இப்போ நான் இங்கே எடுத்துட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வந்துருச்சுங்களா? ஸோ இதில் இருக்க அதை நான் இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நான் இதுலேயும் தனியாக அந்த ஈக்குவலாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் ஜஸ்ட் டேரெக்டாக இப்போதைக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி இதுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லுவேன். இப்போ நான் ப்ளே பண்ணால் தெரியுதுங்களா, 2 சவுண்ட் இப்போ வருது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு மிக்சரை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிக்சருடைய ஒர்க் என்னென்னா, ஓகே, ரெண்டு பேனல் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இது வந்து இன்னொன்று எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ரீசன்ட் சாம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த புதுசாக ஒரு ப்ளகின் போட்டு பாருங்கள், அதோட இது கரெக்ட் பண்ணி அதோட மெயின் வால்யூம் இங்கே வச்சுருவேன். இப்போது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க எப்படி இதை வேரியேஷன் ஒன்றுத்தில் இப்போ 2 லேயர்லாம் நம்ம பண்ணிடுறோம். அதுக்குள்ளேயே நிறைய வேரியேஷன்ஸும் இதில் பண்ண முடியும். அதுக்காக இதை காமிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதை இன்னொரு ரேக் ஸ்பேஸாகவும் க்ரியேட் பண்ணலாம். பட் இது நான் வேரியேஷன்னா என்னன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறதுக்காக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து வெறும் ஃப்ளூட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வெறும் ஃப்ளூட் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இன்னொன்று ஒரு நியூ வேரியேஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் அ நியூ வேரியேஷன். இந்த நியூ வேரியேஷன் போகும்பொழுது சரிங்களா, இது வந்து பியானோ அப்படின்னு சொல்லி, ஸோ இதில் நான் எதுவும் எஃபெக்டட் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை நான் ஃபுல்லத்தையும் கட் பண்ணிவிட்டு இதோட வால்யூமை ரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு வேரியேஷன்ஸ் போகிறேன். அதில் ஃப்ளூட் அண்ட் பியானோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதோட வால்யூம் கொஞ்சம் நான் இது வச்சுருக்கேன்.
இவ்வளோ தான் வேலை. இப்போ என்ன நடக்கும்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதோட வால்யூம் நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பியானோ கிளிக் பண்ணால் ஃப்ளூட் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ இதை நான் நேமிங்கில் போட்டால் தான் அது உங்களுக்கு புரியும், அதனால் நான் காமிக்கிறேன் அதை. ஸோ இதை வந்து நான் கெயின்னு சொல்கிறது போல் ஃப்ளூட்டுன்னு சொல்லிடுறேன். ஓ சாரி, நான் செலக்ட் பண்ணல. ஓகே, ஃப்ளூட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், டீசன்ட் சாம்பிளர். ஸோ அதோட நேம் என்ன, பியானோ தான் நான் வச்சிடணும். ஸோ பியானோன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பியானோ அப்படின்னு போட்டு விட்டுருவேன். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒனில் வந்து உங்களுக்கு ஃப்ளூட் இருக்குது. என்ன ஆகுதுன்னா ஃப்ளூட்டோட வால்யூம் மட்டும் நல்லாயிருக்கும். செகண்ட் ஒனில் நான் செட் பண்ணது இது எல்லாமே ஒரு வேரியேஷன்ஸில் பண்ணது. ஸோ நல்லா கவனமாக இன்னொன்று எடுத்துக்கணும். நீங்கள் இன்கேஸ் தெரியாமல் இதில் ஏதாவது கொஞ்சம் இப்படி இறக்கிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போயிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அது இடத்துல அந்த வேரியேஷன் அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டேஜுக்கு போகும்போது இருக்கணும். சின்ன கண்ட்ரோல்ஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் வால்யூம் ஏற்றுறது குறைக்கிறது. இப்போது இது மவுஸோடைய ஸ்க்ராலை யூஸ் பண்ணி நாங்கள் இப்படியே பண்ண முடியுது, அப்படி மேலே அப் அண்ட் டவுன்ஸ் பண்ண முடியுதில்ல. சரி, இப்போ ஃப்ளூட் அண்ட் திங் இப்போது நான் வாசிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளூட் அண்ட் பியானோ. ஸோ வேணால் கொஞ்சம் வால்யூம்னா இதில் குறைச்சிக்கலாம், இது அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அகேன் இப்போ கவனிங்க, இப்போ நம்ம இதை இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு புது ரேக் ஸ்பேஸை உருவாக்கணும். சரி, இப்போதைக்கு நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதை இதையே நான் டூப்ளிகேட் பண்ணி, சரிங்களா? ஸோ தட் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடுறதுக்காக காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ திருப்பி இது டூப்ளிகேட் ஆகிடுச்சா? இதை வந்து நான் வெறும் பியானோன்னு கூட நான் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெறும் பியானோன்னு வச்சுட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இந்த வேரியேஷன்ஸ் மட்டும் டெலிட் பண்ணி விட்டுடுறேன். இதுவும் டெலிட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் வயரிங்லேயும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வெறும் பியானோ மட்டும் தான் இப்போ தேவைப்படுதில்ல. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் டேக்கிங் இது எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்றேன். இது வரைக்கும் எடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இப்போ வெறும் பியானோ மட்டும் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஃப்ளூட் வேணும்னா வெறும் இதில் வச்சுட்டு நீங்கள் வெறும் இதுக்கு அதுக்கு மட்டுமே மூவ் பண்ணலாம். இது ரேக் ஸ்பேஸ் மூவ்மெண்ட். இது ஃபஸ்ட்டு ரேக் ஸ்பேஸ், இது செகண்ட் ரேக் ஸ்பேஸ். இப்போ ரேக் ஸ்பேஸ்க்குள்ளே ஏன் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் ஒரு பேட்ச்க்குள்ளே வைக்கிறீங்க. திடீர்னு ஒரு டோன் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ரேக் ஸ்பேஸை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக 2-3 சவுண்ட்ஸ் வச்சு வேறு விதமான கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். இதில் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எஃபெக்ட்ஸுக்குமே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு பியானோ வைக்கிறீங்க, அதில் வந்து ட்ரிம்ல எஃபெக்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு வேரியேஷனில் வைக்கலாம். இன்னொரு வேரியேஷனில் நீங்கள் வந்து வாவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸுக்கும் நீங்கள் இந்த வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பியானோன்ற இப்போ நான் ஜஸ்ட் காமிக்கிறது இது ஒரு தனி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் இப்போ பில்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு நேமிங் கொடுக்கலாம், லைக் கிட்டார்னு கொடுத்துட்றேன். சரியா? ஓகே, இப்போது இந்த கிட்டார்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கோயிங் ஃபார் தட் வயரிங்க்கு போயிட்டு இங்கே கிட்டார் சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ளகின்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆட் இட். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கோனா ஆட் ஓகே. சரி, இப்போ இந்த ப்ளகின் போகிறேன். பட் இது வந்து ஹெவி ப்ளகின் தான், ஹெவி லோடோட. ஓகே, கவனிங்க. ஸோ இதில் கிட்டார் இருக்குது. ஸோ இதில் ஒரு கிட்டார் டோன் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிட்டார் டோன் வந்து இப்போ இது உள்ளே இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது எல்லாமே டேரெக்டாக இப்போ நான் போடுறேன். நீங்கள் இது உள்ள எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ணிக்கணும் அப்புறம். ஸோ இது இன்னொரு விஷயம், இந்த ஓம்னிஸ்பியர்லாம் வந்து செமையான சைஸ் ஆக்சுவலாக. பட் இதில் அவ்வளோ ஸ்பேஸே அவ்வளோ ஸ்பீடாக இதில் மூவ் பண்ணும். ஐ திங்க் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர்ஸ் கூட அப்படி மூவ் ஆகாது. இதில் அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இதில் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த சாஃப்ட்வேரை. ஸோ இன்னொன்று நான் சொல்லிடுறேன், என்னை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே வந்து நான் காமிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் பண்ணுறது ஃப்ரீ மினிஸ்ட்ரி. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு என்ன சொல்ல இதை மறைச்சி நான் அப்படியே பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஐடியா எனக்கு இல்லை. ஒன் திங், நான் எது பண்ணாலுமே நான் உங்களுக்கு வந்து அங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிக்கோங்க. அங்கே கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் கிட்டார் கொடுத்துருக்கேன், இதில் ஃப்ளூட்டு. இந்த இடத்துல நான் வேரியேஷன்ஸுக்காக தான் இதை டீச் பண்ணேன். நீங்கள் வேணும்னா வெறும் ஃப்ளூட் மட்டும் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கிட்டு நீங்கள் பியானோ இதில் வரும்போது ஃப்ளூட்டு, இது வரும்போது கிட்டாரும் தனித்தனியாக நீங்கள் பேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் கனெக்ஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த லிரிக்கல் ஃபார்மேஷன் சொல்லிட்டு நம்ம லிரிக்ஸ் எப்படி நம்ம இதை பார்த்துக்கிட்டு பண்ணும்போது, ஸோ லிரிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கார்ட் ப்ரோன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சாங் லிரிக்ஸ்க்கு போனீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருந்தேன், அதனால் அது காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த பண்ணியிருந்தாலும் தட் இஸ் இப்போ நம்ம இப்போ ஒன்றுன்னு போட்டு பண்ணியிருக்கலாம், அதை சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நீங்கள் வெளியே ரெடி பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ இதில் கவனிங்க. இப்போது இதில் வந்து அழகான சொல்லி நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை ரெடி பண்ணதை நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த லிரிக்ஸில் எடிட் போர்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ நீங்கள் வியூவில் போனீங்கன்னா அது கார்டடாக காமிக்கும். இப்போ அழகான கண்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இது வந்து டோன் வந்து கிட்டாரில் இருக்குது. சரி, சரி, சடனாக அந்த சிங்கர் வந்து வேறு ஒரு இதில் பாடுறாங்கன்னும் பொழுது நம்ம உட்காந்து என்ன பண்ண முடியாது, நோட்ஸை மாற்ற முடியாது. ஸோ நோட்ஸை எழுதிக்கிட்டு மாற்ற முடியாது. ஸோ நிறைய பேர் டிரான்ஸ்போஸ் இப்படி நம்ம யூஸ் பண்ணிப்போம். தட் இஸ் ஒரு கார்டை வச்சுக்கிட்டு எல்லாது அப்படி பண்ணாமல் நீங்கள் எல்லா கார்டுமே ப்ளே பண்ணால் பழகுங்க. நல்ல ஒரு மியூசிஷியனாக நீங்கள் டெவலப் ஆகணும்னா முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா எல்லா கார்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்து சாங்கை திடீர்னு எஃப் கார்டில் பாட்டாங்க, நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கு தான், அப்படி கிளிக் அடிச்சா போதும். இப்போது எல்லாமே எஃபெக்ட் மாறிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏ ஷார்ப்பில் லேர்ன் பண்ண தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கேன் கிளிக் அப் ஃப்ளாட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பி ஃப்ளாட் அதை கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ சேம் டைம் கரோக் மாதிரியான விஷயங்களுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இதில் சில நான் ப்ளகின்ஸில் காமிக்கிறேன். ஒயரிங்கில் போனீங்கன்னா யூ ஃபைண்ட் மீடியா பிளேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இந்த ஆடியோ ஃபைல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ப்ளே ஆகுது, சவுண்டு கேட்காது. ரீசன் நான் கனெக்ட் பண்ணல. ஸோ எஸ், இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கவனிங்க. இப்போ நான் ப்ளே பண்ணால் அது ப்ளே ஆகும். ஸோ இன்னொன்று இட்ஸ் பிபிஎம் மேட்சஸும் ஆகும். ஸோ இது இன்னொரு ஸ்பெஷல் இதில் இருக்குது. நீங்கள் ஸோ இது வந்து இப்போ டெம்போ நம்ம இங்கே மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த பிபிஎம் மேட்சஸ் ஆகிட்டு ப்ளே ஆகும். சரி, இது வந்து ஸ்ட்ரீமிங் ஆடியோ பிளேயர், இதுவும் நல்ல ஃபெசிலிட்டி. இன்னொன்றும் இருக்குது, தட் இஸ் ஆடியோ பிளேயர். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆடியோ இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே ப்ளே பண்ணவும் வைக்க முடியும். ஸோ இப்படி கரோக் மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணிங்கன்னா கரோக் மாதிரி இதில் போட்டுட்டு சிங்கர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கிட்டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேட்சஸ் ரெடி பண்ணிக்க முடியும். அதுவும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணி தருவேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கிட்டாரும் ப்ளே பண்ணுறதுனால அதையும் நான் பண்ணணும். ஸோ அடுத்தது சில திங்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த இன்ஸ்டாலேஷன் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் பாருங்கள். பர்சனலாக எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது நான் தப்பாக நினைக்கல. பட் என்னென்னா நான் ஒர்க்கோடு சேர்த்து இதை செய்கிறதுனால இது கொஞ்சம் கடினமாக இருக்குது எனக்கு. பட் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஹார்டாக சொல்லக்கூடாது, ஹார்ஷாக நடக்கக்கூடாதுன்றது தான் இது மினிஸ்ட்ரி. அதனால் நான் அதை அப்படியே ஃபீல் பண்ணி தான் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் என்னென்னா என்னுடைய ஒர்க்கோடு சேர்த்து இதை செய்கிறதுனால எனக்கு வந்து சில நேரங்களில் இது கடினமாகிடுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிலே பண்ணி கூட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காற்று எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நினச்சது தான், நான் எதையுமே நான் எடுத்துக்கிறதுக்காக இல்லை. நான் கண்டிப்பாக எல்லா ஃபைலும் நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வரதான் போதும். பட் ஒன் திங், நீங்கள் ஒரு ஹெல்ப் தான் எனக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்க போகிறீங்க. லைக் எனக்காக நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் இதை நீங்கள் நிறைய மியூசிஷியனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நமக்கு தேவை. நீங்கள் வந்து நான் அந்த நாலேஜை வந்து இதில் எடுத்துகிட்டு வரதுக்கான ரீசன் நீங்கள் எல்லாருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு தான். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியா புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இப்போ ஐடியா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஓம்னிஸ்பியர்ன்ற ப்ளகின் போடாமல் நீங்கள் இதை ஒர்க் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ இதில் ஸ்வர் ப்ளக் அண்ட் இந்த சாஃப்ட்வேர் போடாமல், ஸோ எந்தெந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே நல்லாயிருக்கும் அண்ட் எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம திங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் வேணால் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுடுறேன், அது பிரச்சனை இருக்காது. ஸோ பட் அந்த பெய்டுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்காக தான் நான் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் வாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உங்கள் கிட்ட வரும், சரிங்களா? காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.